எப்படி இருக்கணும்? நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உண்மதான். இத நான் எப்படி மாத்திக்கணும்? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து உங்க உங்க லைஃப் ஒரு களிமண்ணா செஞ்சு நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு களிமண்ண வந்து உங்ககிட்ட குடுத்துடுறாங்க. நீங்க அது உங்களுக்கு புடிச்ச மாதிரி நீங்க அந்த அழகா அந்த பொம்மை செஞ்சு, நம்ம அந்த மாதிரி ஒரு அழகு பொம்மையா நம்ம வாழ்றோமா? இல்ல அத போட்டு கண்ணா பின்னான்னு கசக்கி புடிச்சு அத வந்து தண்ணீலயே அப்படியே அந்த மண்ணே தெரியாத அளவுக்கு கரைச்சு ஊத்திருவோமா? அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. அந்த அழகான ஒரு பொம்மையா நீங்க அவுட்புட் கொண்டு வரணும்ங்கிறதுக்கு தான் அந்த அவேர்னஸ். ரொம்ப மெனக்கெடணும். இப்ப நீங்க யோசிங்க. அந்த ஒரு மண்ண குடுத்துட்டாங்க. அத நீங்க தண்ணீய ஊத்தி ஒரு பெரிய டப்புல தண்ணீய ஊத்தி நல்லா கரைச்சு, கீழ ஊத்துறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா, உட்கார்ந்து அத மெனக்கெட்டு ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 10 மணி நேரம் அத ஒரு அழகான ஒரு உருவமா மாத்தணும் அப்டின்னா, அதுக்கான டைம் அதிகம். சோ, அந்த டைம் அதிகம் அப்டிங்கும் பொழுது, நமக்கு அவ்ளோ நேரமும் அந்த பொறுமையும், அவ்ளோ நேரம் அந்த அவேர்னஸும் இல்லாம போறது தான் இங்க மெயின் காரணமே. ஆனாலும், அதுக்காக யாரும் மனச நான் தளர விடாம, ரொம்ப ஃபார்வர்டா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு அப்டிங்கிறத